ஹலோ காய்ஸ், இன்னைக்கு அபோமெரைட்ஸ் அனிமையோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 9 எபிசோட நீங்கள் பார்க்கலையா? மறக்காம செக் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் கதை புரியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம செக் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்டா, வெறுமா வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சேனல் ரொம்ப டவுனாக இருக்கு, அதனால நீங்கள் லைக் பண்ண முடியுதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்தில் கின்ஷாங் செட் மூலமா ஒரு பெரிய ஆர்மியா அந்த வந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு போதை அங்க சரியா தெரியல போல. உடனே உணர்த்தணும், ஹலோ என்ன நீங்க கின்ஷாய் ஷேட்ல இருந்து வந்திருக்கீங்களா, ஹலோ இப்படின்னு ஆளு சொல்ல இருக்கா. ஆனா எல்லாமே ஒரு நடிப்பு தான். இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும்ல, அதுக்காக தான் பச்சையா இப்படி அவங்க நடிக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாம நம்ம மாவும் வந்துட்டு, எங்க ஆளுங்க இருக்காங்கடா, எங்க ஆளுங்க முன்னாடி உங்களால நிக்க முடியாது. ஆனா பாவம் அவருக்கு தெரியல, அங்க அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்கன்னு. அந்த 3 பேருமே நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி, ரீபே பண்றோம் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுவாங்களாம். நம்ம மாவுக்கு போதை அங்க தெரியவே இல்ல, அவங்க போயிட்டாங்க அப்படின்னு கூட தெரியாம கிங்ஷங் ஷெட்டை பத்தி ரொம்ப தப்பா பேச ஆரம்பிக்கிறான். ஆமா என்னடா இந்த மாதிரி வந்துட்டு எங்களை பயமுத்தலான்னு பாக்குறீங்களா? இந்த 3 பேர் யாருன்னு தெரியுமா? இவங்க தான் ஸ்கை ப்ளோயிங் கேங். ஈவன் இம்மார்ட்டலே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது இப்படின்னு அவரும் மூட்டி விடுவாரா. அங்க பாவம் அவங்களுக்கு சுத்தமா அல்ல, தெச்சுங்கன்னு ஓடுவாங்க. ஆனா கிங்ஷன் அங்க விடுற மாதிரி இல்ல, ஆளு வெறுமா ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணுவாரு. அதுக்கே அந்த இடமும் தாராமட்டமா அழியுது. அப்பனா நீங்க 3 பேருமே இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கீங்க அதானே? ஆமா, இப்போ அதுக்கு என்ன, நாங்க யாருன்னு தெரியுமா? ஸ்கை ப்ளோவிங் கேங்கோட எல்டர்ஸ். யோ எங்க மேல கைய வச்சிங்க, நீங்க கேட்டீங்க. அப்படியா விஷயம்? இந்த மாதிரி நானே உங்க செக்டை மொத்தமா முடிக்கலான்னு தான் பாக்குறேன். ஹேய் நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு மொத்தமா அந்த செக்டை முச்சிருங்க, மீதி இருக்க மத்தவங்க இவங்களோட கதையை மொத்தமா முடிங்க. இதை கேட்கிற அவங்களுக்கு சுத்தமா அல்ல, அவங்க ரொம்ப பயந்து போறாங்க. ஐயோ அவரு என்ன அந்த அளவுக்கு கிரேசியா இருக்காரு. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அங்க ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணுவாரு, அதுக்கே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படுது. அங்கேயே அவங்களோட கதையை முடியுது. இப்போ கடைசியா மிஞ்சிருக்கிறது மாவும் மாவோட பையனும் முடிதான். மாவுக்கு அங்க சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா அவன் வந்து வெறும் ஒரு ரைட்டரு, அவனை மாதிரி ஒரு ரைட்டருக்காக எதுக்காக நீங்க இறங்கி இப்படி பண்ணணும்? அங்க மாவோட பையனும், இது எல்லாத்துக்குமே காரணம் என் தகப்பதான், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். டேய் நான் உன் அப்பாடா, அப்பா வச்சு கிப்பா வச்சு எனக்கு என் உயிர்ல முக்கியம். ஈஃபேங்காக எதுக்கு நீங்க இந்த அளவுக்கு இறங்கி இந்த விஷயத்த பண்ணணும்? உண்மையா சொன்னா மிஸ்டரிய பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. அவரு மேல ஒண்ணுமே தெரியாம பேருக்கும் பதவிக்கும் நீ பிளைண்ட் ஆயிட்ட. பிளைண்ட் ஆகி உன்னைய மறந்து போய் மிஸ்டரிய கொல்லலான்னு பாத்திருக்க. அதுக்கான விளைவு தான் இது. இதெல்லாம் கேட்ட உடனே ஈஃபேங்க பத்தி ஆளு யோசிக்கிறான். இப்பதான் ஆளுக்கு எல்லா விஷயமும் புரியுதா. ஐயோ நம்ம எந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் அந்த லேடி நம்ம ஈஃபேங் கிட்ட மாவாங்க கொண்டு வரா. மிஸ்டரி இது வரைக்கும் எல்லா விஷயமும் ஆனதுக்கு காரணம் இந்த பர்சன் இவன் தான். ஈஃபேங்க்கு பயங்கர கோவமா இருக்கு. அங்க ஈஃபேங்க பார்த்தோன்னே அங்க மாவு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். என்ன கூட உனக்கும், ஆனா என் பையனை கொள்ளாத, தயவு செஞ்சு அவனை விட்டு, அவன் ஒரு அப்பாவி. ஆனா இங்க பண்ணது எல்லாமே அந்த பையன் தான். இதுல அந்த பையனும் எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எங்க அப்பா சொன்ன மாதிரி எந்த விதமான சம்மந்தமும் இல்ல, நான் ஒரு இன்னசென்ட். ஆனா ஆளுதான் எல்லா விஷயத்தையும் அங்க பிளான் போட்டது. மாவும் அங்க கெஞ்சுறாரு. ஆமா ஆமா அவனுக்கும் இந்த பிளானுக்கும் சம்மந்தம் இல்ல, அவன் இன்னசென்ட். உனக்கு தெரியுமா என்னோட டிசைபிள் அவனும் ரொம்ப இன்னசென்ட் ஆனவன் தான். அவனுக்கு இப்படி ஆனதுக்கு நான் எப்படி உன்னை விட முடியும்? அங்க ஆளு வெறியோட கொள்ளலான்னு வரும்போது அங்க யூனர் வந்துட்டு பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அப்பாவையும் அண்ணாவையும் தயவு செஞ்சு விட்டுருங்களேன், நான் அதுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். எப்படி என்னால விட முடியும்? ஒரு உயிர் போயிருக்கு, இப்போ உயிருக்கு உயிர் நான் எடுத்தே ஆகணும். அங்க மாவுக்கு அவங்க 2 பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணமா, இதனால சைட்ல ஒரு கல் இருக்கும். அந்த கல்லுல ஆளு பயங்கர வேகமா அங்க முட்டிப்பான். அந்த இடமும் ரத்தமாவுது. மாவும் அங்கேயே இறந்து போறான். அங்க பையன் அப்பா இறந்து போயிட்டான் அப்படின்னு கூட கவலைப்படாம, கங்க்ராச்சுலேஷன் எலின், பாத்தீங்களா அந்த கெட்ட ஆளு அவன் இறந்து போயிட்டான், தயவு செஞ்சு எங்களை உண்டி போக விட்டுருங்களேன். போகலாம், ஆனா இந்த ஜிங்பெங் சிட்டிலேயே நான் உங்களை பார்க்க கூடாது இப்படின்னு அங்க யூனரும் அந்த பையனும் ஒண்டிதான் மாவோட ஃபேமிலியில மிச்சமா இருக்காங்க. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம கிங்ஷாங்க நோக்கி வரும். அங்க ஏகப்பட்ட ஆளுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 3 பேரு ஸ்கை கேங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம்ல, அந்த ஆளுங்க அந்த செக்டை பத்தி பயங்கரமா பேசியிருப்பாங்க. கைய வச்சீங்கன்னா அவ்வளவுதான் வெட்டி போட்டுரும் அப்படி இப்படின்னு. சோ அதுக்காக அந்த செக்டை முடிக்கணும்னு நம்ம கிங்ஷாங்கு மத்தவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஈபே அப்படின்னு ஒரு பர்சனும் இருக்கான்.
உங்களுக்கு எங்க ஸ்கை ப்ளோயிங் கேங், அதாவது ஹெவன்ஸ் கேங் மேல அட்டாக் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சா? சரி வந்துட்டீங்க, உங்க எல்லாரையுமே எப்படி என்னால போக விட வைக்க முடியும்? டப்புன்னு ஹெவன்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன் ஆளு கிரியேட் பண்ணுவான். அது ஆக்சுவலா ஒரு பேரியர். இப்போ அந்த பேரியர் கிரியேட் ஆனனால யாராலையுமே உள்ளேயும் வர முடியாது, வெளியிலயும் போக முடியாது. கிங்ஷாங் அந்த பர்சனை பார்த்து கேக்குறான், ஆமா நீ யாரு? என்னோட பேரு ஈபே. ஈபே அப்படின்னு ஒரு பேரை கேட்டவுடனே கிங்ஷாங் ரொம்ப ஆச்சரியமாவறான். ஈபேவோட லெவலு கிட்டத்தட்ட ஒரு எம்பரரோட லெவல் அளவுக்கு. இவனோட பவர்ஸை பத்தி சொன்னா லிட்டரலா ஒரு கொடூரமான டீமனோட பவர்ஸ் மாதிரி. 16 வயசுலயே கிங் லெவலுக்கு ஆளு ப்ரொமோட் ஆனா, அதுக்கப்புறம் 30 வயசுல ஒரு எம்பரர் லெவலுக்கும் ஆளு ப்ரொமோட் ஆயிட்டான். இவன மாதிரி ஒரு ஜீனியஸ் கல்டிவேஷன் உலகத்துல செஞ்சுரியில ஒரே ஒரு முறை தான் பிறப்பாங்களே. ஆனா ரீசெண்டா ரூமர்ஸா ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். ஒரு வார் நடந்துச்சு, அதுல ஊஜாங் அப்படின்னு ஒரு பர்சன் கிட்ட ஆளு இறந்து போயிட்டான் அப்படின்னு தான் ரூமர்ஸ் பரவுச்சு. ஆனா இவன் உயிரோட இருக்கானா? அங்க ஈபே சப்ரஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல பயன்படுத்துறான். அதோட பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கும், யாராலையுமே நிக்கவே முடியலங்க. உடனே நம்ம கிங்ஷாங்கும், நாங்க வந்ததே அந்த ஸ்கை ப்ளோ கேங், அவங்க வந்து எங்க சீனியரை அஃபன் பண்ணாங்க, அதுக்கான ஜஸ்டிஸை நாங்க எடுக்கலான்னு வந்தோம். ஆல்ரெடி அவங்கள எரிச்சு மொத்தமா முச்சிட்ட, அப்புறம் எதுக்காக ஜஸ்டிஸ்ன்னு இங்க வந்திருக்க? அங்க ஈபே அதெல்லாம் கேட்காம நம்ம கிங்ஷாங் மேல ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுவான். இப்போ என்கிட்டயும் வேற சாய்ஸ் இல்ல. நம்ம கிங்ஷாங் ஈஃபேங்கோட சோட வச்சு வெறுமா ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணுவாரு. அந்த அட்டாக் ஒண்ணுமே இல்லாமவது அவன் மூஞ்சில ஒரு கோடம் அங்க விழும். அங்க ஈபேக்கும் சுத்தமா ஐடியாவே இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல, எனக்கு கிளியரா தெரியும் அந்த கிழவனை விட என் பவர் ரொம்ப அதிகம், எனக்கு தெரிஞ்சு அவன் கிட்ட இருக்கிற அந்த ஸ்வாடு அதுலதான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆளு டக்குன்னு பர்னிங் சோல் அப்படின்னா அதை வச்சு நம்ம கிங்ஷாங் மேல பயங்கரமா தாக்குவான். அதையும் அவரு வெட்ட ஆரம்பிப்பாரு. ஆனா அதுல இருக்க அந்த அட்டாக்கும் அப்படியே அந்த ஸ்வாடை இழுக்கும். அது டைரக்டா நம்ம ஈபே கிட்டயும் வருது. அட இது ஒரு சீக்ரெட் ஸ்வாடாச்சு, எங்க சீனியர் ஈஃபேங் அவரு கொடுத்த வெப்பனையும் உனக்கு தூக்குற அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சா? அவருக்கு ஒண்டி கோவம் வந்துச்சு, உங்க ஸ்கை ப்ளோயிங் கேங் இந்த செக்டே இருக்காது, மொத்தமா ஒரு தெரியாம அவர் அழிச்சிருவாரு. சீனியர் சரி, இந்த மாதிரி அவன் யாருன்னு பாத்துறேன், ஏன்னா சீனியர்னு அடிக்கடி என் காதுல அந்த வார்த்தைகள் விழுந்துனே இருக்கு. அங்க சோல் சர்ஜிங் அப்படின்னு ஒரு ஸ்கில் ஆளு பயன்படுத்த ஆரம்பிப்பான். கிங்ஷாங் மேல அது படும் போது அவரோட மெமரிஸ் அப்படியே அங்க வந்துட்டு போகுது. அதுல கூட மீட் பண்ணது பேசுனது இதெல்லாம் அங்க பிளே ஆகுமா? இதுலயே ஆளுக்கு தெரியுது, அட இவன் தானே அந்த ஈஃபேங்க, ஜஸ்ட் ஒரு ஆர்டினரியான மாட்டல், இவனால பெருசா எதுவும் பண்ண முடியாது. ஆனா இப்போ உனக்கு புரியாத விஷயம், எதுக்காக இந்த கிழவன் ரொம்ப அவனை பத்தி இப்படி புகழ்ந்து பேசுறான், ரொம்ப கான்பிடென்ட்டாவும் இருக்கான். சரி இந்த மாதிரி இங்க பார்த்தா வேலைக்காவது டைரக்டா போயிட்டு ஈஃபேங்க சந்திக்கிறேன் இப்படின்னு ஆளு மாயமா மாஞ்சு போறான். இதே மாதிரி டப்புன்னு ஆளு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஜிம்முக்கு வரான். ஆனா அந்த இடத்துல வரும்போது எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் அங்க சென்ஸே ஆகல. அங்க ஒரு பெல் இருக்குமா, அதை பார்த்த உடனே நம்மால டங்குன்னு பயங்கரமா அடிப்பான். ஏன்னா அப்பதான் ஈஃபேங்க இதை ஒரு சேலஞ்சா எடுத்து வருவான் அப்படின்னு சொல்லி தான் அங்க பண்ணிருப்பான். அவனோட பிரஷரை பார்த்து உல்ஃப் பயந்து போவோம். ஆனா அப்புறம் தான் அதுக்கு ரியலைஸ் ஆகும், நம்ம இருக்குது லிட்டரலி ஒரு காடோட வீட்டுல, அதாவது ஈஃபேங்கோட வீட்டுல. அப்படி இருக்கும் போது எதுக்காக நான் கவலை பண்ணோம்? அதே மாதிரிதான் இப்போ கரெக்டா அந்த போனி அதுக்கும் அங்க தெரியும் யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு. அதுவும் தன்னை தனியே ப்ரூவ் பண்ணலான்னு மேல வரதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா அங்க சீல் இருக்கனால வர முடியல. கரெக்டா இந்த டைம்ல தான் நம்ம ஈஃபேங்கும் அங்க வரான். அப்பனா எல்லாராலையும் பேசப்படுற இந்த மார்ஷல் ஏரியாவோட ஓனரு நீதானா? நான் இங்க வந்தது உனக்கு சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான். ஆனா பெருசா நம்ம ஆளுக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஐயோ எனக்கே 1008 வேலை இருக்கு, போயா. என்ன பயந்து ஓடலான்னு பாக்குறியா? பேட்டில் இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. ஆளு அவனோட மார்ஷல் எனர்ஜியை வெளிப்படுத்துவான். ஆனா நம்ம ஹீரோ மேல லிட்டரலா அதெல்லாம் ஒர்க்கே ஆகாது. நம்ம ஹீரோவும் சொல்றான், சரி இந்த மாதிரி உனக்கு என் கூட பேட்டில் பண்ணோம் அவ்வளவுதானே, வா நம்ம பேட்டிலே பண்ணலாம். பேட்டிலோட மீனிங் ஆச்சு உனக்கு தெரியுமா? என்ன நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ண இருக்கன்னு நினைக்கிறேன். அங்க இப்படின்னு ஆளு பயங்கர வேகமா கண்ணா பின்னான்னு தாக்குவான். ஆனா நம்ம ஹீரோவோட வேகம் இருக்குமே, ஆளை தொட கூட முடியல. அங்க ஆளு வயித்துல ஃபர்ஸ்ட் வைப்பான், அதுக்கப்புறம் தவடாலே ஒண்ணு வைப்பான். அவ்வளவுதான், அங்கே ஆளு பொத்துன்னு விழுவான். நீ வந்து என்ன கடுப்பேத்தின்னு இருக்க, நான் இதுக்காகவே நான் உன்னை விட மாட்டேன். அட யாருப்பா இவங்க, எனக்காகவே ஏன்பா இப்படி வரீங்க? ஆளு டப்புன்னு ஹெவன் சோல் பேர்ல் அப்படின்னு ஒரு வெப்பனை வச்சாங்க தாக்குவான். இதுதான் இவன் செக்டோட ஒரு லெஜெண்டரியான ட்ரெஷர் மாதிரி. இது எந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துன்னா பவர்ஃபுல், அதே டைம்ல இன்வென்சிபிள். இது முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. ஈஃபேங் முன்னாடி எதுவுமே ஒர்க் ஆகல, அப்படியே நசுக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான் ஆளு. ஈபே இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அது ஒரு லெஜெண்டரியான ட்ரெஷர். அந்த மாதிரி ஒரு வெப்பனை இவன் இப்படி மொத்தமா நொறுக்கிட்டான். இந்த கான்டினென்ட்ல நான் தான் பெரிய ஆளு, நான் தான் எல்லாமே அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் எம்பரர் லெவலுக்கு வந்துட்டேன் 30 வயசுலயே. எனக்கு கிடைக்காத மரியாதைன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ஈபே கிட்ட எல்லா பொண்ணுங்களும் என்ன மேரி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆளுக்கு பெரிய மரியாதை இருக்கும் அந்த டைம்ல. ஆனா இப்போ போயும் ஒரு மாடல் கிட்ட நான் எப்படி தோத்து போனேன்?
மார்டல் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டோனே நம்ம ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஏன்னா எல்லாருமே அவன அந்த வார்த்தைய வச்சு தான் சொல்லுவாங்க. ஈபே அங்க இருக்கிற சோல்ஸ கன்சியூம் பண்ணி இன்னமும் ஒரு பயங்கரமான ஃபார்மேஷன் அட்டாக்க பண்ணலான்னு இருப்பான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஆளு பிச்சு மேய்றான். ஆமா, இந்த மார்டல்ஸுக்கும் உனக்கும் என்னடா பிரச்சனை? எதுக்காக இப்படி வந்துட்டு ஏன் தாலியா இருக்கிற? இன்னமும் மோசமா அடிக்கலாம் அப்படின்னு போவான். ஆனா அதுக்குள்ள குன்னோட சவுண்ட் அங்க கேட்கும். இதனால நம்ம ஈஃபேங் அப்படிக்கா பார்ப்பான். இத ஒரு வாய்ப்பா வச்சு ஈபே அங்க தப்பிச்சு ஓடிறான். கீழ ஒரு பிளேட் மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் இருக்கு. அதுல பட்டையா போட்டிருக்கும் ஸ்கை ப்ளோயிங் கேங்னு. இதுலயும் நம்ம ஆளுக்கு தெரியுது. ஓ, அந்த செக்டர்ல இருந்து இவன் வந்திருக்கானா? இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஊஜாங்க நோக்கி வரும். அவரை எப்படியாச்சும் காப்பாத்தலாம் இப்படின்னு தான் மத்த 2 பேரும் அவங்க ட்ரை பண்ண இருக்காங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்ண இருக்கீங்க? இந்த பேரியர் இது நம்மள ஒண்டி பிளாக் பண்ணாம நம்ம கல்டிவேஷனையும் இது பிளாக் பண்ண இருக்கு. வேணாம், இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி என்னோட எல்லா விஷயமும் இப்போ போயிடுச்சு. இப்போ எதுக்காக உங்க பவரை வச்சு என்ன காப்பாத்த ட்ரை பண்றீங்க? என்ன சொல்ல இருக்க ஓல்டு? ஓ, நான் அன்னைக்கு சீக்ரெட் இலியமுக்கு போகும்போது நீ ஒண்டி அன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கோயேன். இப்போதைக்கு நான் உயிரோட இருந்திருப்பேனா? அதுவே டவுட்டு தான். எங்க 2 பேருக்கு உன்னை 100 வருஷத்துக்கு மேலேயும் நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. கடந்த 100 வருஷத்துல எங்க உயிரும் போற அளவுக்கு ஏகப்பட்ட சம்பவமும் அங்க ஏற்பட்டுச்சு. ஆனா எல்லா டைம்லயும் நீ தான் எங்களுக்கு உதவி பண்ண. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல ஓல்டு. ஏதாச்சும் பண்ணி உங்களை காப்பாத்தாம நாங்க விட மாட்டோம். இவன் அதுக்கு எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். அங்க எப்படியாச்சும் மெடிசனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துன்னு இருப்பான். அங்க லாங்ஸுவே அந்த பொண்ணும் வந்திருக்கா. ஆனா இப்போ மெடிசனை கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஹீரோக்கு பிரச்சனையா இருக்கிறதே ஹர்பு தான். உன்னோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. அந்த ஹர்பு வேற ரொம்ப ரேரு. அத அந்த மவுண்டனுக்கு போய் தான் கொண்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி லேன், உங்களால குன்ன அது வரைக்கும் பாத்துக்க முடியுமா? நான் இல்லாத போது குன்ன கொஞ்சம் பாத்துக்கிறதுக்கு யாராச்சும் இருந்தா நல்லா இருக்கும். மிஸ்டர் ஈ, நம்ம பாஃபெங் சேம்பருக்கு போயிடலாமே. அங்க போயிட்டா நம்ம குன்ன பாத்துக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும். பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி நீங்க தேர மெடிசனுக்கான இன்ஃபர்மேஷன் அதை பத்தியும் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். அங்க அவருக்கு எப்படியும் அதை பத்தி அங்க தெரிஞ்சிருக்கும். அதனால பாஃபெங் சேம்பரை நோக்கி அவங்க 3 பேருமே அங்க போறாங்க. என்னென்ன ஹர்பெல்லாம் வேணும் அப்படின்னு நம்மளால எழுதி வச்சிருப்பான். அதெல்லாம் பாக்குற அவரு வியந்து போறாரு. லேனு, நீ கொண்டு வந்திருக்க இந்த லிஸ்ட், இதுல இருக்க மெடிசன் லெவல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஆமா, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் என்ன ரொம்ப ரொம்ப ரேரா என்ன? ஆமா, இது வந்து ரொம்ப பிரைஸ்லெஸ். நம்ம என்னதான் இந்த மொத்த சேம்பரையே வித்தாலும் நம்மளால ஒரு ஹர்பை கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு ரேருமா, அந்த அளவுக்கு ரேரு. இப்போதான் எனக்கு புரியுது. இதனால தான் மிஸ்டர் ஈயே சொன்னாரா அந்த மவுண்டனுக்கு போயிட்டு அவரே அந்த ஹர்பை கொண்டு வரேன்னு. என்னது, மிஸ்டர் ஈ அங்க போறாரா? மிஸ்டர் ஈ வந்து கேப்பபிள் தான். ஆனா நீ எப்பயாச்சும் அந்த மவுண்டனை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? டியான்செங் கிளிஃப். டியான்செங்கோட கிளிஃபா? அப்படா இப்படி சொல்லாதீங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா பாஃபு மவுண்டன் அங்கேயா அந்த ஹர்ப் இருக்கு? ஆமாமா, ஆமா, பாஃபு மவுண்டன் அது வந்து ரொம்ப டேஞ்சரான இடம். அந்த இடம் தான் டீமன்ஸோட டெரிட்டரிய. ஹியூமன்ஸ் போறது ஒரு தடை செய்யப்பட்ட விஷயம் மாதிரி அங்க. ஏன்னா போனா உயிரோட வரதெல்லாம் வாய்ப்பே இல்ல. நானும் இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்வாட் செக்டர்ல இருக்க ஆளுங்க ஒண்டிதான் அங்க போயிட்டு வருவாங்களாம். அங்க இதெல்லாம் தெரியாம நம்ம ஈஃபேங்கா அங்க போறதுக்கு என்னென்ன வேணும், ஷவல் வேணும், தண்ணி வேணும், இப்படின்னு அதை பத்தி எல்லாம் கணக்கு போட்டு இருப்பான். ஆனா அவங்க யோசிக்கிறதே வேற. நம்ம ஈஃபேங்க உயிரோட வருவானா அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. ஆனா ஈஃபேங்க பத்தி அவங்களுக்கு தெரியல. அங்க லேனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவரு ஒண்டி அங்க தனியா போனா நல்லா இருக்காது. இதனால கிட்ட வந்துட்டு மிஸ்டர் ஈ, நானும் உங்க கூட அந்த மவுண்டனுக்கு வரலாமா? இல்ல, நீங்க கொஞ்சம் குன்ன பாத்துக்கினா நல்லா இருக்கும். ஏன்னா குன்னுக்கு இங்க மத்தவங்க யாரையுமே பெருசா தெரியாது. தெரிஞ்சவங்கன்னா அது நீ ஒண்டிதான். அதனால தெரிஞ்சவங்கள பார்த்தா கொஞ்சம் அவன் நிம்மதியா இருப்பான். சரி, நீங்க எவ்வளவு சொல்லும் போது நான் ஒத்துக்கிறேன். நம்ம ஈஃபேங்கும் எனக்கு வந்து இந்த ஐட்டம்லாம் வேணும், கொஞ்சம் எனக்கு தர முடியுமா? அங்க இதை கேட்கிறவங்க 10 வருஷத்துக்கான ரேஷன் அங்க கொடுப்பாங்க. நம்மளுக்கு புரியல, எதுக்காக 10 வருஷத்துக்கான ரேஷனு? ஏங்க, இந்த வெப்பனோடு எனக்கு போதும், நான் இதை கொண்டு போறேன் இப்படின்னு நம்மால அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்புறம் தான் அந்த சின்ன பொண்ணோட அப்பா இருப்பாருல, அவரு நம்ம லேன் கிட்ட கேட்பாரு. நம்ம கிங்ஷாங்கு ஸ்கை ப்ளோயிங் கேங்க நோக்கி போனாரு. அதுக்கப்புறமா அவரு வரவே இல்ல. ஐயோ மாஸ்டர், மாஸ்டருக்கு என்னவோ ஏதோன்னு பயந்து போறா. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம், நம்ம ஈஃபேங்கோட ஜேர்னியே இப்பதான் ஆரம்பிக்குது. ஆபத்தான இடத்துக்கு போறான். ஆனா நம்ம ஆளுக்கு அது ஆபத்தான விஷயமான்னு கேட்டா அதான் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாரு வந்து நின்னாலும் நம்ம ஈஃபேங்க எதிர்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பங்கமான ஆளுங்க. நிறைய பேரு நான் இதை டிராப் பண்ணிட்டணும் அப்படின்னு தானே யோசிச்சிங்க. அப்படியெல்லாம் இல்ல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் என்ன ஆன்கோயிங்கா இருந்துச்சு. எபிசோடு வந்தக்கு அப்புறம் போறேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு, இன்னமும் ஒரு 4 எபிசோடு இருக்கு, நம்ம பார்த்துலாம். ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்ன, நானும் சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.